வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ் டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் 11ஆம் தேதி மார்னிங் செஷன் நடைபெற்ற கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றுகளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ராஜ கிருஷ்ணதேவ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார். நெக்ஸ்ட் ஒன், விஜயநகர அரசின் முத்திரை பன்றி. இது ரெண்டும் தான் சரி, மற்றதெல்லாம் தவறு. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரேக்க வரலாற்றாளர்களால் தண்டகோட்ஸ் என குறிப்பிடப்படுபவர். ஆன்சர் சந்திரகுப்தர். Next question, match the following. ஏழாண்டு போர், மூன்றாம் கர்நாடக போர். சிராஜ் உத்தௌலா வங்காளம், ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்து, துய்ப்ளே பிரான்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர், சாகர் ஆட்சியாளர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ருத்ரதாமன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஆன்சர், அலிகார் லாகூர். அதுதான் தவறு. பிரம்மஞான சபை நியூயார்க், சத்யசோக் சமாஜ் பூனா, ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலனா கேரளா. அப்ப தவறு அலிகார் இயக்கம் லாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த டெல்லி சுல்தான் அடையாள நாணயங்களை அறிமுகம் செய்தார்? ஆன்சர், முகமது பின் துக்ளக். நெக்ஸ்ட், முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஷுக்கு மாறினார். தேவகிரி, தௌலதாபாத் ரெண்டுமே ஆன்சர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அரேபியாவோட டாவோயிசம் அப்படிங்கிறது சரியாக பொருந்தாதது. சீனா கன்ஃபூசியஸ், ஈரான் ஜெராஸ்ட்ரியம், இந்தியா புத்த மதம். அப்ப தவறானது அரேபியாவோட டாவோஷியம். தவறான இணையை கண்டறிக. ஐயன் காளி திருவண்ணாமலை அப்படிங்கிறது தவறு. நெக்ஸ்ட், தாராசுரம் கோயிலை கட்டியவர். ஆன்சர், இரண்டாம் ராஜராஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். இந்திய சமூகத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தவர் அப்படின்றது. ஓகே, கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து டேஷ் ஒருங்கிணையும் மையமாக சித்தூர் விளங்கிற்றது. அனைத்து ராஜபுத்திரர்கள் இனக்குழு சேர்ந்தவர்கள் ஒருங்கிணை மையமாக சித்தூர் விளங்கியது. நெக்ஸ்ட், அலிநகர் உடன்படிக்கை நடைபெற்ற நாள். ஆன்சர், பிப்ரவரி 9, 1757. தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல தவறானது, கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1453. அதை முதலாம் முகமது கைப்பற்றினார் அப்படிங்கிறது தான் தவறு. ஓகேவா? முதலாம் முகமது கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்றது தவறு. நெக்ஸ்ட், துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவர்களாக இருந்தனர் என்று கூறியவர். ஆன்சர், நீதிபதி ரானடே. சமண சமயத்தில் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீக்கும் முறை. சல்லேக்கனா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாமல்லபுர கடற்கரை கோயில் பற்றிய சரியான தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் இதுன்னா, மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. இக்கோயில் 3 கருவறைகளை உடையது. இக்கோயில் சிவனுக்காகவும் விஷ்ணுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது. இது அனைத்துமே சரிதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர், மாரவர்மன் அரிகேசரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புகழ்பெற்ற கோல்கொண்டா கோட்டை எந்த வம்சத்தால் முதலில் கட்டப்பட்டது? காக்கத்திய வம்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் ஆட்சி பகுதிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசைப்படி எழுதுக. சிவாஜி ஆட்சிக்கு அப்புறம் வந்தவங்கள சாம்பாஜி, ராஜாராம், சாகி, இரண்டாம் சாம்பாஜி. அதான் ஆர்டர். நெக்ஸ்ட் ஒன், மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு வயது வரம்பு. 25 வயதிற்கு குறைவுடையவராக இருத்தல் கூடாது. நெக்ஸ்ட், சட்ட மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர். ஆன்சர், தலைவர். நெக்ஸ்ட், குடியரசு என்னும் சொல்லை முதலில் வடிவமைத்த நாடு ரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 சகோதரி நகர் என அழைக்கப்படும் நகரம். காத்மண்டு வாரணாசி, லும்பினி புத்தகயா, ஜினாக்பூர் அயோத்தி.
பிரிக்ஸ் என்ற சொல் ஜிம் ஓ நீல் என்ற டேஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ். எந்த நாட்டில் முதலாக அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றியது? அமெரிக்கா. சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி விவரிப்பது சட்டப்பிரிவு 169. மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளையும் எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும்? பிரிவு 77. இந்தியாவின் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 25. மாநிலங்களவையின் தலைவர் குடியரசுத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது வெளிநாட்டு வருமானம் சேர்க்கப்படுகிறது? எதில் வெளிநாட்டு வருமானம் சேர்க்கப்படுகிறது? GNP. வரி வசூலிப்பதற்கு செலவு குறைவாக இருப்பது எது? செலவு குறைவாக இருப்பது எதில்னா வசதி விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூன்றாம் துறை டேஷ் துறை என்று அழைக்கப்படுகிறது? பணிகள் துறை. தமிழகத்தில் டேஷ் கிராமம் ஸ்லேட்டர் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது? இருவேல்பட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வருமானம் உயர உயர வரி விகிதமும் உயர்ந்தால் அந்த வரி வளர் வீத வரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு எடுத்துக்கொள்ளுதல் அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு டேஷ் அளவு மற்றும் அதை குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள்னா 2400 கலோரிக்கு. நெக்ஸ்ட் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களை விட பெண்கள் இடம்பெயர காரணம் திருமணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலை பகுப்பு முறை அறிமுகப்படுத்தியவர் ஆடம் ஸ்மித். நெக்ஸ்ட் ஒன். ஆற்றின் மூப்பு நிலையின் முதன்மையான செயல் படிய வைத்தல். தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்த நாடு இந்தியா. எது அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள் அல்ல? ஃபர்ஸ்ட் ஒன் NOAA. மற்றதெல்லாம் பாருங்களேன் உளவு செயற்கைக்கோள். நெக்ஸ்ட். வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் பொதுவாக காணப்படும் மர வகை சில்க் காட்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிராண்ட்லண்ட் ஆணையம் அதன் அறிக்கையை 1987 சமர்ப்பித்தது. அதன் தலைப்பு நமது பொதுவான எதிர்காலம். கண்டங்களின் உட்புறம் அமைந்த பிற பெருங்கடலுடன் நீர் சந்தியால் இணைக்கப்பட்டுள்ள கடல். கண்டங்களுக்கு உட்புறம் இருக்கும் பிற பெருங்கடலுடன் நீர் சந்தியால் இணைக்கப்பட்டுள்ள கடல் மத்திய தரைக்கடல். ஒன்று 1,50,000 என்ற அளவில் மேப்பில் A மற்றும் B இரு நகரத்துக்கு இடையான தூரம் 5 சென்டிமீட்டர் எனில் A மற்றும் B என்ற இரு நகரத்தின் உண்மையான தூரம் 7.5 கிலோமீட்டர். குறுகிய திறப்பை கொண்ட அனைத்து பக்கத்திலும் நிலத்தால் சூழப்பட்டுள்ள பெரிய அளவிலான நீர் பகுதி வளைகுடா. தோற்ற தெளிவின் அளவீடு டேஷ் என்றால் மூடுபனி என்று குறிப்பிடப்படுகிறது. 0 to 3 வரைக்கும் இருந்தா அது மூடுபனி. நெக்ஸ்ட். டேஷ் லேசரை பயன்படுத்தி மேகத்தின் உயரத்தை கணக்கிடும் கருவி சீலோமீட்டர். இந்தியாவின் கால்நடை கணக்கெடுப்பு டேஷ் ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. நெக்ஸ்ட் ஒன். சிக்ரேனி என்பது டேஷ் பழங்குடியினரின் முக்கிய திருவிழா? அங்காமி. லண்டனில் இரவு 2:30 மணி அதாவது அதிகாலை ஓகேவா போது இந்தியாவில் நேரம் என்னன்னா +5 ஆட் பண்ணிக்கணுமா? 5:30 ஆட் பண்ணணும். +5:30 போட்டீங்கன்னா 8 o'clock. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுண்ணாம்பு கற்கள் கரைதலினால் முழுவதும் அரிக்கப்பட்ட அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்கள் முகடுகள் தோன்றுவது லாப்பிஸ். நெக்ஸ்ட் ஒன். நீரற்ற கால்சியம் சல்பேட் நீரை உட்கிரகிக்கும் போது ஜிப்சமாக மாறுவது நீரேற்றம். நெக்ஸ்ட். பொறுத்துக. பில்ஸ் ராஜஸ்தான், முண்டா ஜார்க்கண்ட், காசி
மேகாலயா, அங்காமி, நாகாலாந்து. பின் வருவனற்றுள் எது இன மதங்கள்? இந்து மதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேதியியல் வினையால் உருவான படிவுப்பாறைகள் எவை? பொட்டாஷ். நெக்ஸ்ட் ஒன். சென்னை பகுதியில் வங்காள விரிகுடாவிற்கும் அருகில் காணப்படும் பள்ளிக்கரணை எவ்வகை நிலமாகும்? சதுப்பு நிலம். எது முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது? இரும்பு சல்பைட் பைரைட். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய துணைக்கோளான கனிமெடா எந்த கோளின் துணைக்கோள்? வியாழன். கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல்? திக்பாய். தேங்க்யூ. ரிமைனிங் செஷனோட கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோஸ்ல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.